ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி அண்ணா நகர் சாந்தி காலனி ஏஎல் பிளாக்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட் டு இந்த எஸ்பிஐ உங்களுக்கு தெரியும், அண்ட் நந்தனான்னு சொல்லிட்டு புதுசாக ஹோட்டல் வந்திருக்கு. இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஏஎல் பிளாக். ஸோ அண்ணா நகர் ஏஎல் பிளாக்ல ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம், ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட். ஸோ இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3680 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 46x80 சைஸில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30+ இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட். பட் பார்க்குறதுக்கெல்லாம் அப்படி தெரியாது, பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு. அதனால் இன்னும் ஸ்டில் கன்று மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த லேண்டில் ஒரு 6 வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது ஏஎல் பிளாக்கில் ஒரு ஸ்ட்ரீட்டு. ஸோ ஒரு கிரவுண்டு, அதாவது ஒரு கிரவுண்டு 1280, 3680 ஸ்கொயர் ஃபீட்டு, 46x80 சைஸு. ஸோ ரோடு வித் 30 ஃபீட்டு. இதில் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 926 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து திருப்பியும் சொல்கிறேன், 30+ இயர்ஸ். ஸோ இது பியோர்லி இப்போ வாங்குறவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வித் ஜாயின்ட் வெஞ்சருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு ஃபுல்லாகவே ஜாயின்ட் வெஞ்சர் போகுது. இந்தியா பில்டர்ஸ், ஃபர்ம் ஃபவுண்டேஷன், புஷ்கர், அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறவங்க. ஸோ அதனால் இவங்க பேரை சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கோல்டன் ஹோம்ஸு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பங்களோஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா இருக்குது, ஃப்ளாட்டும் நல்லா இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 கார் பார்க்கிங் தான். அந்த 3 கார் பார்க்கிங்கில் நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. மொத்தம் 3 கார் பார்க்கிங். அதில் நம்மளுக்கு மட்டும் இந்த ஃப்ளாட்டுக்கு மட்டும் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ 26 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. 3680 6ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அன்டிவைடட் ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்டு 614 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து அன்டிவைடட் ஷேர் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜாயின்ட் வெஞ்சரில் ஃப்யூச்சரில் கொடுக்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு அன்டிவைடட் ஷேர் தான் நம்மளை பேசும். ஸோ அதனால் அன்டிவைடட் ஷேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டியில். ஃபஸ்ட் ஃப்ளோரு தேர் இஸ் நோ லிஃப்ட், பிகாஸ் மோர் தென் 30 இயர்ஸ் ஃப்ளாட். அதனால் பெருசாக லிஃப்டெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அவங்க மொத்தம் 6 ஃப்ளாட்டு தான். அந்த 6 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ஃப்ளாட்டு. ஸோ ஹால் கம் டைனிங் ரெண்டுமே. இது வீடு வந்து ரொம்ப ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும். பட் தேவை இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் வச்சோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மொத்தம் 3 பால்கனிஸ் வரும். ஒரு சர்வீஸ் பால்கனி, ஒரு இங்கே ஒரு சிட் அவுட்டு, அண்ட் பெட்ரூமில் ஒரு பால்கனி. ஸோ ஒரு பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்கும், ஒரு பெட்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரு நார்த் ஃபேஸிங். வுட் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, பட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே இறங்கின உடனே, வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹால் கம் டைனிங். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். ஸோ இட்ஸ் ஓல்டு கிச்சன். மாடுலர்லாம் பெருசாலாம் கிடையாது, பட் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. 614 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ். இன்றைக்கி கவர்மெண்ட் வேல்யூ பிளான் பண்ணாலே இந்த ஃப்ளாட்டோட கவர்மெண்ட் வேல்யூ ஆஸ் பர் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டாலே பார்த்திங்கன்னா 85 ரூபா வந்துடும் கவர்மெண்ட் வேல்யூவே. ஸோ ஆஸ்கிங் ப்ரைஸஸ் 1.3 கேட்குறாங்க, நெகோஷியபிள் தான். ஸோ இது ஒரு பால்கனி, இது அதாவது சர்வீஸ் பால்கனி. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்டு, அந்த 3 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டு நம்மளுது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஃப்ளாட்டு நம்மளுதுன்னா நம்ம ஃப்ளாட்டு பார்த்துட்ருக்கிற ஃப்ளாட்டு. ஸோ வுட் ஒர்க்கெல்லாம் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இப்போ வாங்கிட்டு ரெண்டல் கொடுத்தீங்கனாலே ஒரு 20-25,000 ருபீஸ் வரும். ஏன்னா இந்த சரௌண்டிங்கெல்லாம் வந்து ரெண்டல் வந்து ரொம்ப டிமாண்ட்ஸு. ஸோ அந்த காரணத்தினால ஹால் கம் டைனிங்கு, கிச்சனு. ஸோ அப்படியே ரைட்டு டர்ன் பண்ணிங்கன்னா, ஏன்னா இவங்க இந்த ஷெல்ஃப் வச்சுருக்கிறதுனால வீடு வந்து ரொம்ப இந்த அலமாரி மாதிரி வச்சுருக்கிறதுனால வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக தெரியுது. ஸோ இது ஒரு பெட்ரூமு, நல்ல பெரிய பெட்ரூம் இது, வித் அட்டாச்சோட. ஸோ டபுள் காட் போட்டிருக்காங்க, போட்டு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பழைய ஃப்ளாட்டுன்றதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ அதாவது சொன்னேன், கல் மாதிரி இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அதாவது கொஞ்சம் கூட அந்த சேதாரம் இல்லாத, அதனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன், கல் மாதிரின்ட்டு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ளாட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸஸ் 1.30, அரவுண்ட் 926 ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 614. யூடிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா யூடிஎஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 71 lakhs ருபீஸ் வந்துடும். ஏன்னா 11,500 ரூபாய் இங்கே கைட்லைன் வேல்யூ. ப்ளஸ் ஒரு பில்டிங் வேல்யூ வந்து 1500-2000 ரூபா போட்டால் கூட 85 லட்சம் ரூபா மினிமம் கம்சே கம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வேல்யூவே இருக்குது.
ஸோ மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மார்க்கெட் வேல்யூ வந்து 1.30 கேட்குறாங்க. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான், நாட் மச், ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இது வந்து அவங்க அந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெட்ரூம் தான் அவங்க இது யூஸ் பண்ணுறாங்க, பேலன்ஸ் இன்னொரு பெட்ரூம் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கான இது ஒரு பால்கனி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸு. ஸோ யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது, ரொம்ப அருமையாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜாயின்ட் வெஞ்சருக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் புரியும் உங்களுக்கு. தேங்க்யூ.